வாழ்ந்த காலகட்டத்துல எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதெல்லாம் ஆரம்பித்தாங்க? எல்லாம் முடிந்தது அப்படிங்கறது தென்னை சொல்றாங்க. எதை ஆரம்பித்து எதை தேவன் தெருவுல முடிச்சாங்க? ஒரு எடுத்துக்காட்ட சொன்னோம்னா, நம்ம பாவங்களை தேவன் சுமந்து முடித்தார் அப்படின்னாங்க. அது மாதிரி நம்ம வியாதிகளை சுமந்து முடித்தார். இந்த மாதிரியான அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. மெயினா ஏசப்பா எதை செய்து முடித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க? பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்காக இந்த உலகத்துல வந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கொஸ்டின் ஒண்ணு உருவாகும். என்னன்னா, பிதாவுடைய சித்தம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல ரைஸ் ஆகும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் என்ன? மனுஷன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதுதான் பிதாவுடைய சித்தமா இருக்குது. ரட்சிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முந்தைய காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? பாவத்துல வாழ்ந்திருக்காங்க, பாவம் செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. பாவம் அப்படிங்கிறது எப்ப அந்த உலகத்துக்குள்ள வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவன் உருவாக்கிய முதல் மனிதனான ஆதாம் ஏவாள் காலத்திலேயே பாவம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வந்தது. இந்த பாவம் இந்த உலகத்துல வந்ததுனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா அந்த உலகத்துல வாழும் பொழுது எதை சரி செய்து முடிச்சாங்க, எதெல்லாம் முடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிதாவுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்தது. அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா அந்த உறவுக்குள்ள பாவம் அப்படிங்கிறது எப்போ உள்ள வந்ததோ, பிரிவு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த பிரிவுனால மனுஷங்க அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. பிதாவுக்கும் மனுஷங்களுக்கு இடையே உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. இதை சரி செய்யறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல வந்தாங்க. பிதாவுக்கும் மனுஷனுக்கு இடையில உறவை புதுப்பித்து தேவன் உலகத்துல வாழும் பொழுது முடிச்சாங்க. ஏசப்பா அவங்க வாழும் பொழுது பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிச்சாங்க. மனுஷங்களுக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள உறவை புதுப்பித்து முடித்தாங்க. அதெல்லாம் ஓகே. இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது சித்தம் சொல்லிட்டு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் என்ன சொல்றான்னா, நான் ஸ்கூல் படிக்க கூப்பிடுறேன், ஏசப்பா உங்களுக்கு சித்தமானா எனக்கு அந்த ஸ்கூல்ல தாங்க அல்லது இந்த ஸ்கூல்ல தாங்க. இதுவே வாலிப வயசு வரும் பொழுது, ஏசப்பா உங்களுக்கு சித்தமானா எனக்கு அந்த வேலையை தாங்க அல்லது இந்த வேலையை தாங்க. இது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா பைபிள்ல சித்தத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். இந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். எது தேவனுடைய சித்தமா இருக்குது? நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அநேக நேரங்கள்ல சில பேர் சொல்லுவாங்க, நான் தேவ சித்தத்தை தான் என் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கேன், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டாதான் அவருடைய சித்தத்தை நாம சரியா செஞ்சு முடிக்க முடியும். இதுல இருக்கிற எத்தனை பேர் சொல்லலாம், நான் இயேசுவோடைய சத்தத்தை கேட்டுதான் என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா வேதாகமத்தை எடுத்து வாசிக்கணும். நம்ம வேதாகமம் எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் நம்ம கிட்ட கூற வர அந்த வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்றாங்க? தேவனுடைய சித்தம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட பரிசுத்தம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். ஏசப்பா அந்த உலகத்துல வாழும் பொழுது பரிசுத்தமா வாழ்றதுனாலதான் அவரால எல்லாத்தையுமே முடிக்க முடிஞ்சிச்சு. அவர் எல்லாத்தையுமே வெற்றியாக முடித்தார். இன்னைக்கு நம்ம கிட்ட அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அநேக தோல்விகளா இருக்குதா, பாரங்கள்
அநேக பயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட பரிசுத்தம் அப்படிங்கிறது இல்ல. தேவன் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்ததுனாலதான் அவர்கிட்ட எந்த ஒரு குற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியல. இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா அந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கிற அநேக காரியங்களையும் நம்மளால முடியும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? பரிசுத்தம் அப்படிங்கிறது தேவை. ஏசப்பா அந்த உலகத்துல வாழும் பொழுது மறுச்சாங்க. எதுக்காக தெரியுமா? நம்ம பாவத்துல இருந்து மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அவர் மறுச்சாங்க. அதுதான் ஓகே. ரிட்டன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாவம் செஞ்சு என்ன பண்ணணும் தெரியுமா? டெய்லி ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏசப்பா நம்ம கிட்ட அறுதை எதிர்பார்க்கல. என் பிள்ளை இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்து முடிக்கணும். நான் எந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்தனோ அதே மாதிரி என் பிள்ளையும் இந்த உலகத்தை ஜெயித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்ம கிட்ட கேக்குறாங்க. இங்க ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதும் வந்தாங்க. அநேக நேரங்கள்ல நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அநேக பாவகாரியங்களை பண்ணுவோம், அசுத்தங்களை செய்வோம். அப்படி செஞ்சுக்கிட்டே ஏசப்பா கிட்ட கேட்போம், ஏசப்பா உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்போம். ஆனா ஏசப்பா சொல்றது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற தப்பிதங்கள் எல்லாத்தையுமே நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஏசப்பா நமக்காக சிலுவையில் சுமந்து முடிச்சாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவருடைய சித்தத்தை அந்த உலகத்துல வாழ்ந்து செய்து முடிக்கணும். இதான் ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்காங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம டெய்லி வேதம் வாசிக்கணும். அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்மளும் வெற்றி எடுக்க முடியும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நேரத்துல கூட ஏசப்பா அப்பா எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்க அந்த நேரத்துல தியானித்தோம் ராஜா. ஏசப்பா அப்பா நீங்க பிதாவுடைய சித்தத்தை ஏசப்பா நீங்க செய்து முடிச்சீங்க. அதே போல ராஜா அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற காரியங்களை ராஜா அப்பா செய்து முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பேருக்கும் அப்பா நீங்க கிருபை தருமாறு செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நேரத்துல கூட ஏசப்பா அப்பா பேசுற வார்த்தைகள் ராஜா மற்றவர்களுக்கு ரோஜமா இருக்கணும். ஏசப்பா ஒரு விஷயம் தாழ்த்தி இப்படி கடவுள் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்துகளும் வளர்ந்து எடுத்துங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல சொல்லுதாவே. ஆமென். கடைசி வார்த்தையான 7வது வார்த்தைக்கு ஆயுதமாக திருப்பதிலே 168வது பாடல். 168வது பாடல். இப்போது நேசனாக தலை சாய்கிறேன். இப்போது நேசனாக தலை சாய்ந்து தெளிந்த அறிவோடு ஆவியை ஒப்புவித்து பிதாவின் கரம் மீது கொம்பு நெஞ்சமுற்றொடுங்கிற்றே. சாமட்டும் சாந்தமாயிருக்கும் பாரம் நீர் தாங்கி மனதார மறித்து ஓம் சாவின் பரநூற்றே ஆவியாயும் அமைதலாய் தந்தைக்கு போவித்தீர். நல்வின் பரேசாவிருள் என்னை சூழ்ந்து மரண அவஸ்தை உண்டாகையில் கொய்யும் ஆவியின் சமாதானம் மீது ஒளி உண்டாகும் அச்சாவியில் நான்
அல்லேலூயா அல்லேலூயா. யாவும் தலைகளை தாழ்த்தி ஒரு இசையாய் ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற தகப்பனே, ஆண்டவரே இந்த புனித வெள்ளி நாளில் கூட ஆண்டவரே இந்த 7